இன்று வெளியுறவுத்துறை கொள்கையில ரஷ்யாவையும் அமெரிக்காவும் பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மாதிரி ஒரு அமைச்சரை உண்மையில் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டு நாட்டையுமே ஒன்னா பேலன்ஸ் பண்ணா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏற்கனவே நமது மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் அதான் ஜெய்சங்கர் அவர் 2015 இருந்து 2018 வரைக்கும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளரா ஒர்க் பண்ணாங்க. ஆனா அந்த ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு மெயின் ராஜதந்திரி, சரிங்களா? இது ஒரு உண்மையான விஷயம். அவரை மாதிரி ஒரு விஷயத்த யாரும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணாரு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி 2019 அவர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக்கி பாரதிய ஜனதா கட்சியோட வெளியுறவுத்துறை அமைச்சரா நியமனம் பண்ணாங்க. நியமனம் பண்ணும்போது அவர் ஒரு IFS படிச்ச ஒரு பட்டதாரி, சரிங்களா? இன்னைக்கு நம்ம அமெரிக்கா நம்ம மேல எவ்வளவோ வரி திணிப்பு எல்லாம் போடும் போதும் இன்னைக்கு இவ்வளவு ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையில நம்ம நல்லபடியா பேலன்ஸ் பண்றோம்னா அதுக்கு மெயின் காரணமே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் அவங்களால தான் நம்ம இன்னைக்கு பேலன்ஸ் பண்றோம். அது ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். அவரை மாதிரி திறம்பட ஒரு வெளியுறவுத்துறையில அதான் வெளி நாடுகள்ல அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணி வரணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? முதல்ல அதை நீங்க உறுதிப்படுத்திங்க. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறோம்னா அதுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு அமைச்சர் தேவை. இதே மாதிரி ஒரு அமைச்சரை இதுவரையிலும் நம்ம இந்தியாவுல நம்ம என்னைக்கு சுதந்திரம் வாங்கணுமோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது, உண்மையிலே பார்த்தது கிடையாது, சரிங்களா? உண்மையிலே அதிகமான நாட்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் மாண்புமிகு ஜெய்சங்கர் தான் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த இது மூலமா நான் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்றோம். ஏன்னா இது உண்மையிலேயே வெளிநாடுகள் வாழ்ற இந்தியர்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சுதந்திரமாக வாழ்றோங்கிறது. அதுக்கு காரணம் மோடி அரசும் அதோடைய அமைச்சராக இருக்கும் நம்ம கேபினட் அமைச்சராக இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் முதல் காரணம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்ள. நன்றி, வணக்கம்.